மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகதுரும் கழுமல வடநகர் பெண்ணின் நல்லாருடும் பெருந்தகை இருந்ததை. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றால் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் வணங்கி, 23வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழிகளால் வணங்கி, அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசானி தேசிகரையா திருவடிகளை மனமொழிகளால் வணங்கி, அடியனுடைய வித்யாகுருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்வறிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமொழிகளால் வணங்கி, சோழிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம், சிவமடத்தில் குழுமியுள்ள அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளையும் தனித்தனியே தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, கடந்த வகுப்பில் இந்த முதல் தந்திரத்தில் அன்புடைமை தொடங்கிட்டோன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமாம். தானொரு காலம் சுயம்பு என்று ஏற்றினும் அது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன், சரிங்களா? 75 அன்புடைமை என்ற அதிகாரத்தில் நாம் இதுகாரம் 4 திருமந்திரங்களை சிந்தித்திருக்கோமா? அன்புடைமை அதிகாரத்தில் இறைவனை ஏத்துமின் முன்னன்பு உருக்கி முதல்வனை நாடுமின் பின்னன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன்னன்பனுக்கு தலை நின்றவாறே. அது வரைக்கும் நாம் சிந்திச்சிருக்கோம், இல்லைங்களா? அதாவது திருமூலர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுவது போல இந்த திருமந்திரத்தை சொல்லியிருக்கிறார். நான் எப்படி என்னுடைய அன்பை பெருக்கி சிவபெருமானை துதித்து அவனுடைய அருளை பெற்று உய்ந்து போயிருக்கின்றேனோ, அதுபோலவே நீங்களும் உங்களுடைய அன்பை பெருக்கி சிவபெருமானை துதியுங்கள். அதை காலம் கடத்தாமல் எவ்வளவு விரைவாக அன்பு செலுத்த முடியுமோ அவ்வளவு அன்பு செலுத்துங்கள். அப்படி செலுத்தினால் அவனுடைய அருள் எனக்கு கைவந்தது போலவே உங்களுக்கும் கைவரச் செய்வான் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லி நம்மையெல்லாம் நெறிப்படுத்துகின்ற வகையிலே அந்த திருமந்திரத்தை சொல்லியிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக தானொரு காலம் சயம்புவென்றேற்றினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு பால் திகழ்கொன்றை அணிசிவன் யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே என்று அடுத்த திருமந்திரத்தில் இந்த 3வது அடியை 3வது அடி முதலடியாகவும் 4வது அடி 2வது அடியாகவும் முதலடி 3ஆம் அடியாகவும் 2ஆம் அடி 4ஆம் அடியாகவும் கொண்டு கூட்டிக்கணும். பின்னால் வரக்கூடிய 2ஐயும் முதல்ல வைத்து கொண்டு கூட்டிக்கணும். தேனொரு பால் திகழ்கொன்றை அணி சிவன் யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே தானொரு காலம் சயம்புவென்றேத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் என்று பேசுகிறார். சயம்பு என்று சொன்னால்
சுயம்பு தான் தோன்றி என்று பொருள், தானே தோன்றியவன் என்று பொருள். இப்போ தேனொரு பால் திகழ்கொன்றை அணி சிவன் என்று சொல்லுகிறார். தேன் ஒழுகுகின்ற கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமான் யான் ஒரு வண்ணம் என் அன்பில் நின்றானே, அதாவது என்னுடைய அன்பில் யான் அன்பு செலுத்துகின்ற வகையிலே அந்த அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நிலை பெற்று நிற்கின்றான். எனது அன்பிலே அவன் நிலை பெற்று உள்ளான். தானொரு காலம் சயம்புவென்று ஏத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் என்று பேசுகிறார். அவர் ஒவ்வொருவரும் ஒரு பெயரை சொல்லி துதித்தாலும் தானே தோன்றியாக இருக்கக்கூடிய தான் தோன்றியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்றும் வான்வழி துணையாக நின்று அருளுவான் என்று சொல்லுகிறார். வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகை விட்டு செல்லுகின்ற போது இந்த ஆன்மாவுக்கு வழித்துணையாக இருந்து பரத்திலே நம்மை இருத்துவதற்குரிய தோன்றா துணையாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்போது இதில் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எதுன்னு சொன்னால், பெருமானிடத்தில் அன்பு செய்து வாழ்வது ஒன்றுதான் சிறந்த வழி என்று சொல்லுகிறார். ஆக அன்பு செய்ய சிவபெருமான் நமக்கு அருளை செய்வான் என்று சொல்லுகிறார். முன்படைத்து இன்பம் படைத்த முதலிடை அன்படைத்து எம்பெருமானை அறிகிறார். வன்பு அடைத்து இந்த அகலிடம் வாழ்வினில் அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே என்று சொல்லுகிறார். இந்த மூன்றாவது அடியை முதலாவதாக தொடங்கிக்கணும். வன்பு என்ற சொல்லுக்கு துன்பம் என்று பொருள். வன்பு அடைத்தன துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலகியல் வாழ்க்கை இருக்கிறதே, அது துன்பம் நிறைந்த வாழ்க்கை. நாம் நினைக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் நாம் நன்றாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் எதை அனுபவித்தாலும் அது துன்ப வாழ்க்கை. அதனால்தான் ஞானசம்பந்த பெருந்தகை கூட சொல்லுகிறார் கழுமல பதிகத்தில், ஒழுகல் அரிது அழிகளியில் உடி உலகு பழிபெருகு வழியை நினையா முழுது உடலில் எழுமயிர்கள் தழுவும் முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுது உலகில் இழுகும் மலம் அழியும் வகை கழுவும் முறை கழுமல நகர் பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே என்று அந்த கழுமல பதிகத்தில் சொல்லுகின்ற போது, இந்த கலிகுலகத்தில் கலிகாலத்தில் 2:38 என்று எண்ணுகிற சரியாக என்ன நினைவில் இல்லை. ஒழுகல் அரிது என்கிற அந்த முதல் அடியை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஒழுகல் அரிது கழுமல பதிகம். இப்போது என்ன சொல்லுகிறார் அதில் ஞானசம்பந்த பெருந்தகை? இந்த கலியுகத்தில் நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ்வது என்பது ரொம்ப அரிதான ஒன்று என்று சொல்லுகிறார். இப்போ வாழ்க்கையே ரொம்ப அரிதான ஒரு வாழ்க்கை. யார்? ஞானசம்பந்த பெருவி சொல்கிறார் 7ஆம் நூற்றாண்டில். அந்த காலத்திலேயே இப்போ கலியுகத்தில் வாழறது, அதுவும் நேர்மையாக வாழறது ரொம்ப அரிது என்று அதை புரிந்து கொண்ட ரோமச முனிவர் தான் தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து கழுமலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி வழிபாடு செய்து இந்த உலகியலில் ஆன்மாவை கீழ்நோக்கியே இழுத்து கொண்டு செல்கின்ற அந்த இழுகும் மலம் அழியும் வகை அந்த கழுமல நகரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டதாக ஞானசம்பந்த பெருந்தகை பேசுகிறார். இதை எதுக்கு இங்கே சொல்லுகிறேன்னு சொன்னால், வன்பு அடைத்த அகலிடம், இந்த அகலிட வாழ்வினில் இந்த உலக வாழ்வு இருக்கிறதே, இது துன்பம் நிறைந்த வாழ்வு என்று சொல்கிறார். துன்பம் நிறைந்த வாழ்வு. இன்னொரு இடத்துல ஞானசம்பந்த பெருந்தகையை சொல்லுகிறார், துயர் இலங்கும் உலகம் என்றே சொல்லுகிறார். துயர் இலங்கும் உலகம் என்றே சொல்லுகிறார்.
அப்போ துன்பம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நாம் அந்த துன்பத்தில் இருந்து நீங்கி இன்பம் பெற வேண்டும் என்று சொன்னால், முன்படைத்து இன்பம் படைத்த முதலிடை, அந்த இன்பம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அன்பு அடைத்த எம்பெருமானை அறிகிறார். இதுக்கு வழி தெரியாம அன்பு நிறைந்திருக்கக்கூடிய பெருமானை அறியாது இருக்கின்றோமே என்று சொல்லுகிறார். அப்போ இறைவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, அன்பு என்ற ஒன்றை படைத்து அந்த அன்பின் வழியாக இன்பத்தை பெற முடியும் என்பதை அவன் வகுத்து வைத்திருக்கின்றான். அப்படி வகுத்து வைத்திருக்கக்கூடிய முதல்வனுடைய அருளை அறிந்து அவனிடத்தில் அன்பு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று ஆதங்கத்தோடு பேசுகிறார். அன்பு அடைத்த எம்பெருமானை அறிகிறார், அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே என்று சொல்கிறார். அப்போ அன்பின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும் என்பதை உணர்ந்து அவனிடத்தில் அன்பு செய்யுங்கள் என்று பேசுகின்றார். அதற்கடுத்ததாக கருத்துரு செம்பொன் செய் காய்கதிர் சோதி, இருத்தியும் வைத்தும் இறைவை என்று ஏத்தியும் அருத்தியுள் ஈசனை ஆரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோடி என்று பேசுகிறார். கருத்து உரு செம்பொன் காய்கதிர் சோதி என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவருடைய கருத்திலும் உள்ளத்திலும் ஒளிருகின்ற பொன்னொளி போன்ற சிவபெருமான் காய்கதிர் சோதி. கதிரவன் எப்படி ஒளி வீசுகின்றானோ அது போன்ற சோதி மயமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனை உள்ளத்திலே வைத்து இருத்தியும் புறத்திலே அவனை கைதொழுது வணங்கியும் இறைவை என்று ஏத்தியும், உள்ளத்தில் அவனை இதயத்தாமரையில் வைத்து இருத்த வேண்டும். அது உள்முகமாக அவனை வணங்குவது, புறத்திலே இறைவா எம்பெருமானே என்றெல்லாம் இரு கைகளையும் தொழுது ஏற்றுவது வணங்குவது. இப்படி செய்தால் அருத்தியுள் ஈசனை ஆரருள் வேண்டில், அருத்தின்னா அன்புன்னு அர்த்தம். அருத்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருளே? அன்பு. அன்பினால் ஈசனை வேண்டி வணங்கினால், அவனுடைய அருளை தருமாறு வேண்டினால் என்ன கொடுப்பான் பெருமான் தெரியுமா? விருத்தி கொடுத்திடும். விருத்தின்னா வாழ்வுன்னு அர்த்தம். விருத்தி என்ற சொல்லுக்கு வாழ்வு என்று பொருள். விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோடி என்று பேசுகிறார். இப்போ உள்ளத்திலே இறைவன் நீங்காது இருக்கின்றான். நம்முடைய மணிவாசக பெருந்தகை சொல்வது போல இமைப்பொழுதும் நீங்காது நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெருமானை உள்ளத்திலே வைத்து இருத்தியும், வெளியே புறத்தே இறைவா இறைவா என்று இருகை தொழுது ஏத்தியும் அன்பு கொண்டு அவனுடைய அருளை வேண்டி வழிபாடு செய்தால் அவன் வாழ்வு கொடுத்திடுவான், விருத்தி கொடுத்திடுவான். அப்படிப்பட்ட என்ன வாழ்வு கொடுப்பான் அப்படின்னு சொன்னால், யார் என்ன விரும்புகிறார்களோ விரும்பியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார். அப்படி கொடுக்கக்கூடியவன் சிவபெருமான் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக நித்தலும் எது ரெண்டும் ஒன்று தான். வணங்குவது துதிப்பது. நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடகிலாரே என்று பேசுகிறார். நித்தலும் நாள்தோறும், துஞ்சம் அப்படின்னா உறக்கம், பிறப்பு அப்படின்னா விழிப்பு. இதை இரண்டையும் செய்யக்கூடியவன் யாருன்னு சொன்னால் சிவபெருமான். நாள்தோறும் அவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை எது தெரியுமா? இறைவன் அவன் முத்தி கொடுக்குறானா இல்லையா, அதுக்கு பிறகு
நாள்தோறும் இந்த உயிர்களுக்கு செய்கிற நன்மை என்னன்னு சொன்னால் உறக்கமும் விழிப்பும். இந்த உறக்கமும் விழிப்பும் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த ஆன்மா என்ன பாடுபடும்? பார்க்குறோமில்ல, தூக்கமே வரலன்னு தவிக்கிறவங்கள சில பேர் சொல்லுகுது, என்ன பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சார் சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த உறக்கத்தையும் விழிப்பையும் கொடுப்பதற்கே நாம் பல கோடி பிறவி அவனுக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா இந்த ஆன்மா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதை தான் இங்கே சொல்லுகிறார். எல்லா உயிர்களுக்கும் உறக்கத்தையும் விழிப்பையும் நாள்தோறும் நிகழுமாறு செய்தவன் யாரு? சிவபெருமான். வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடகிலாரே என்று பேசுகிறார். அப்படி நாள்தோறும் உறக்கத்தையும் விழிப்பையும் கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த குறிப்பை அறியாதவர் நிற்க, அறிந்தவர்கள் உலக ஆசையையே உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றார். இச்சையுளே வைப்ப எந்தை பிரான் என்று அவனை நம்முடைய தலைவன் என்று பெருமானாக விரும்பி நச்சியே விரும்பி அண்ணலை நாடகிலாரே என்று பேசுகிறார். அவரை விரும்பி நினைக்காமலே இருக்கின்றார்களே என்று பேசுகிறார். என்ன நாடகிலாரே? நாடகிலாரே. அப்போ அந்த எம்பெருமானை விரும்பி அவனை நாடி நிற்காமல் நினையாமல் இருக்கின்றார்களே என்று அவர் தம்முடைய அறிவு என்ன என்று பேசுகிறார். அப்போ பெருமான் அவனுடைய அன்பு, பெருமானிடைய பெருங்கருணையை எண்ணி அவனிடத்தில் அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த திருமந்திரத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். என்ன, சிவபெருமான் நாள்தோறும் உறக்கத்தையும் விழிப்பையும் கொடுக்கின்ற இந்த செய்தி இன்னொரு வகையில் நாம் புரிந்து கொள்ளணும். எப்படி உறக்கத்தையும் விழிப்பையும் தருகிறானோ அதுபோலத்தான் நமக்கு நிறைவில் என்ன கொடுக்க போகிறான்னு சொன்னால் துறக்கத்தை கொடுக்க போகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அவனுடைய கருணை இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு உறங்குபவர்கள் நாளைக்கு விழிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகிறார். அதனால தான் திருமந்திரத்தில் திருமூலரும் துஞ்சும் என்று உறக்கத்தை சொல்லி விழிப்புக்கு விழிப்புன்னு சொல்லாமல் பிறப்பு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இரண்டு பெரும் கருணையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சிவபெருமானிடத்தில் அன்பு செய்யாதவர்களுக்கு இந்த அவனுடைய கருணையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னன்னு சொன்னால் நன்றி மறந்த குற்றமாகும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான் முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரான் அவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளார்க்கே அனைத்துணையாமே என்று பேசுகிறார். இந்த திருமந்திரத்தில் இரண்டாவது அடியை முதலாக வைத்து கொள்ளணும். முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரான் அவன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னேயும் உள்ளவன், உலகம் தோன்றிய பிறகும் உள்ளவன். அதுதான் முன்பின் உள்ளான் என்று பேசுகிறார். இந்த உலக தோற்றத்திற்கு முன்னும் அவன்தான் இருக்கிறான். ஏன்னா அவன்தான் இந்த உலகத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? தோற்றுவித்திருக்கிறான். அப்போ தோற்றுவிப்பதற்கு ஒருவன் ஏன்னு சொன்னால் அது தோற்றத்துக்கு முன்னே இருந்திருக்கணும்னு அர்த்தம். அப்போ உலகை படைப்பதற்கு முன்னேயும் இருக்கக்கூடியவன், உலகை படைத்த பிறகும் இருக்கக்கூடியவன், உலகை படைத்த பிறகும் இருக்கக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் உலகத்தை ஒடுக்கிய பிறகும் இருக்கக்கூடியவன், உலகத்தை ஒடுக்கிய பிறகும் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் முனிவர் அப்படின்னா ஞானிகள்னு அர்த்தம். இந்த ஞானிகளுக்கும் பிரான் அவன், பிரான்னா முதல் குரு.
உலகத்திலேயே முதல் குரு யாருன்னா அவன் தான். யார்? சிவபெருமான் தான். அப்போ ஞானிகளுக்கும் பிரானாக முதல் குருவாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாயுளான் என்று பேசுகிறார். ஒவ்வொரு உயிர்களுடைய அகத்திலேயே உள்ளத்திலேயே இருக்கக்கூடியவன், அன்பின் வடிவாக அன்பு உருவாக இருக்கக்கூடியவன். இது உயிர்களுக்கு உள்ளத்துள்ளே அன்பு உருவாக இருக்கக்கூடிய பெருமான் புறத்தே எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், பல வடிவங்களாக உடலாய் 84 லட்சம் வகையான யோனி பேதங்களாக இருக்கக்கூடிய உடம்பாக இருப்பவன் யாரு? சிவபெருமான். அது மட்டுமல்ல, அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளார்க்கே அணைதுணையாமே என்று பேசுகிறார். யாரு அன்பின் உள்ளே விளங்கி அவனை அன்போடு வழிபட்டு அந்த அன்பினை செலுத்தி பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பான். அப்படி அன்பு செலுத்தாதவர்களுக்கு அவன் அறியப்படாதவனாக இருப்பான் என்று பேசுகிறார். அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளார்க்கே அணைதுணையாமே. அன்பின் அன்பே வடிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அன்புடையவர்களுக்கு துணையாக நிற்பான், உறுதுணையாக இருப்பான். அன்பு இல்லாதவர்களுக்கு அரிய பொருளாக அரும்பொருளாக விளங்குவான் என்று சொல்லுகிறார். இப்படி சிவபெருமானை அடைவதற்கு எந்த வகையில் சிந்தித்து பார்த்தாலும் அன்பு ஒன்றே வாயில் என்று திருமூலர் மிக தெளிவாக பேசுகிறார். அதைத்தான் தொடக்க பாட்டிலேயே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று பேசிட்டார். முதல் பாட்டிலே அதை சொல்றார். அன்பு வேறு சிவம் வேறு என்று எண்ணக்கூடியவர்கள் அறிவிலிகள் என்று சொன்ன அதே திருமூலர் நிறைவாக என்ன சொல்றாருன்னு சொன்னால், அன்பு செலுத்துபவர்களுக்கு இறைவன் அருந்துணையாக இருப்பான், அன்பு இல்லாதவர்களுக்கு அரும்பொருளாக இருப்பான் என்று அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகின்ற வகையில் திருமூலர் மிக தெளிவாக பேசுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், உலகத்தில் நிறைய தவறு பண்ணுறோம், நிறைய பாவத்தை பண்ணுறோம். ஆனால் நாம் அது தெரியாமல் பண்ணுறதில்ல, தெரிஞ்சு தான் பண்ணுறோம். அந்த தவறு தெரிஞ்சு தான் பண்ணுறோம். உடனே கொஞ்சம் ஒரு உள் மனசு உறுத்துது நமக்கு. ஐயோ இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டோமேன்னு உறுத்துது. உடனே அதுக்கு என்ன செய்கிறோன்னு சொன்னால், யாருக்காவது இன்னொரு நல்லது பண்ணி இதை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறோம். ஒரு பாவத்தை ஒரு 2-3 புண்ணியத்தை பண்ணி அதை ஈடுகட்டிடலாம் அப்படின்னெல்லாம் நாம் எண்ணுகிறோம். எந்த ஒரு பாவத்திற்குரிய பயனையும் நாம் அனுபவித்தாகணும், எந்த புண்ணியத்திற்குரிய பயனையும் அனுபவித்தாகணும். ஒரு பாவத்தை இன்னொரு புண்ணியத்தால் ஒருபோதும் நாம் பேலன்ஸ் பண்ண முடியாது, சரி கட்ட முடியாது. பரிகாரமும் கிடையாது, எந்த காரமும் கிடையாது. அந்தந்த வினையை அனுபவிச்சுத்தான் ஆகணும். அனுபவிக்கின்ற போது வேணும்னா பெருமானை சார்ந்திருப்பவர்களுக்கு மென்மையாக ஊட்டுவானே தவிர, ஆனால் அதிலிருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. பாவம் பறையுமேன்னு ஞான சம்பந்தர் பல இடங்களில் ஆணித்தரமாக ஆணையிட்டு சொல்கிறாரு. அது எப்படி பறையும் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அருளால் மென்மையாக கடியும், அவ்வளவு தானே தவிர பாவம் மன்னிப்பு என்பது சைவத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் முன்கூட்டியே அட்வான்ஸ் கட்டிட்டு பாவ மன்னிப்பு வாங்கிக்கிறாங்க. நம்ம சைவத்தில் என்ன கிடையாது, அது கிடையவே கிடையாது. அப்போ முதல் அதிகாரத்தில் அன்புடை மேல அன்பேனும் பிடியுள் அகப்படும் மலை, அன்பு செலுத்துபவர்களுக்கு அவன் உறுதுணையாக அருந்துணையாக இருப்பான், அன்பு செலுத்தாதவர்களுக்கு அவன் அரும்பொருளாக இருப்பான் என்று பேசிய திருமூலர் இந்த அதிகாரத்தில் அன்பு செய்பவன் யாரு, போலியாக இருப்பவன் யார் என்பதை சிவபெருமான் மிக தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியவன்.
அவனை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. அவனை யாரும் ஏமாற்றவே முடியாது. நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுகிறார். வேற ஒரு பதிகத்தில் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பார் அவர் தனமை நாணியே என்று பேசுகிறார் இல்லையா? நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்பர் பொன்னார் திருமேனியன். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே என்று பேசிய அப்பர் பெருமான் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் ரெண்டு விதமா சொல்றாரு. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் சிவபெருமானை தொழுது தூய்மையான மலர்களை எல்லாம் கொண்டு போய் அவனுடைய திருவடியிலே சாற்றி இரண்டு கரங்களையும் குவித்து அவனுடைய பெருமைகளை எல்லாம் நாவார துதித்து பாடி அவனையே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பரவசத்திலே தன்னை இழந்து அவன் மீது அன்பு பெருக, காமுற்றுன்னா அன்பு பெருக, பெருமானே 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 என்று அரற்றுகின்றவரையும் அடுத்து சொல்றாரு. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், அவனையே அழுது அழுது தொழுகின்றவரையும் பொழுதுபோக்கி புறக்கணிக்கின்றவரையும். ரெண்டு தரப்பையும் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ரெண்டு தரப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, இவன் என்ன செய்கிறான்றதையும் கணக்கு எழுதுறான், அவன் என்ன செய்கிறான்றதையும் கணக்கு எழுதுறான். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கணக்கு, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். அப்போ பெருமானை ஏமாற்ற முடியுமா? ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அதை தான் திருமூல சொல்றாரு, அன்பு செய்வாரை அறிவன் சிவன். உள்ளபடியே யார் அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை, அன்பு செலுத்துபவன் யாரு, அன்பாக இருப்பது போல நடிப்பவன் யாரு என்பதையெல்லாம் அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அறியக்கூடியவன் யாரு? சிவபெருமான். ஒருவேளை நம்மை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். நாம் அப்படிதான் பல பேர்கிட்ட ஏமாந்து போயிருக்கிறோம். சில நேரத்தில் காலம் பூரா கூட ஏமாந்துட்டு தான் இருக்கிறோம். சில பேர்கிட்ட அப்படியும் தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெருமானை ஒருபோதும் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. இல்லை, இந்த செய்திகளை மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில், இது ஒரு 10 திருமந்திரம்னு நினைக்கிறேன். இந்த 10 திருமந்திரத்தில் சிவபெருமான் அன்பு செய்தவர் இவர், அன்பு செய்யாதவர் இவர் என பிரித்து அறிந்து அன்பு செய்பவர்களுக்கே தம்முடைய திருவுருளை வழங்கக்கூடியவன். அப்போ அன்பு செய்யாதவர்களுக்கு சார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அன்பு செய்யுமாறு நெறிப்படுத்துகின்ற வகையிலே மரக்கருணையின் காரணமாக அவர்களுக்கு அந்த ஊழை ஊட்டி ஊட்டி திருத்துகின்றான் என்று நம்முடைய திருமூலர் பேசுகின்றார். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் உகந்து அருள் செய்திடும் உத்தம நாதன் கொழுந்து அன்பு செய்தருள் கூறவல்லார்க்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் மருளது வாமே என்று பேசுகிறார். இதில் கொண்டு கூட்டுகின்ற போது இந்த இரண்டாவது அடியை மூன்றாவதாக கொண்டு வந்துக்கணும். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் கொழுந்து அன்பு செய்தருள் கூறவல்லார்க்கு உகந்தருள் செய்திடும் உத்தம நாதன் மகிழ்ந்தன்பு செய்யும் மருளதுவாமே என்று பேசுகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், மனிதர்கள் அன்பை போற்றாது இகழ்ந்து நடத்தலையும், இகழ்ந்ததும் பெற்றதும் இகழாது போற்றி பெற்று ஒழுகுதலையும், அன்பு செய்யக்கூடியவர்களையும் அன்பு செய்யாதவர்களையும் இருவரையும் சிவபெருமான் நன்கு அறிவான். ஈசன் அறியும்,
சிவபெருமான் நன்கு அறிவான். ஆதலின் கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லார்க்கு. முதற்படியாக அந்த அன்பை செய்து அன்பு செய்து அது என்ன கொழுந்து அன்புன்னு சொல்றார். கொழுந்துன்னு சொன்னால் இளநிலைன்னு அர்த்தம். கொழுந்துன்னு என்ன? தளிர் தானே, இளமையாக இருக்கிறது தானே கொழுந்துன்னு சொல்கிறோம். அந்த நிலையிலேயே நாம் என்ன பண்ணோம்? அன்பை பெற்றுவிட வேண்டும். இந்த அன்பை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி காலத்தை தள்ளி போடாமல் சிறுவயது முதலே இறைவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்துகின்ற நிலையில் அந்த அன்பின் முதிர்ச்சியாக முடிவு நிலையாக என்ன? உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன். அந்த அருளை யாரெல்லாம் அன்பு விரும்பி செய்கிறார்களோ அவருக்கு அருளை புரிபவன் அவனும் விரும்பி அருள் கொடுப்பானோ, அவனும் அருளை விரும்பி கொடுப்பான். அதற்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொன்னால், மகிழ்ந்து அன்பு செய்யும் மருளது வாமி. அவன் அன்பை உகந்து உகந்து உகந்து, மருளுன்னா பித்துன்னு அர்த்தம். மருளுன்னா என்னது? பித்துன்னு அர்த்தம். அவன் அன்பின் வழிபட்டு அன்பை உகந்து 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 அவன் என்னென்ன பித்தனாகவே இருக்கின்றானாம். யாரு? சிவபெருமான். சிவபெருமான் எப்படி இருக்கிறானா? பித்தனாக இருக்கின்றான். எதுக்கு? அன்பை விரும்பி விரும்பி அன்பு செலுத்துபவர்களுக்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால் பித்தனாவே இருக்கின்றான். மருளது ஆமி, பித்து ஆமி. அதனால் அருளது ஆமின்னு இருக்கா? இல்லை, அது மா பிரிச்சு மருளது ஆமி. மருளதுன்னா பித்து, அது ஆமி என்று சொல்லுது. ஆமாம், மருளுன்னா மயக்கம் என்று பொருள். இன்னொரு பொருள் வந்து பித்து என்று பொருள். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்மாக்களிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய பித்து, ஆன்மாக்களிடத்தில் கொண்டிருக்கின்ற பித்து, அந்த பித்தின் காரணமாக அவன் மயங்கி நிற்கின்றான்னு அர்த்தம். அவன் மயங்கிறது இல்லை, நமக்கு அப்படி ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா? ஏன் கால் சிலம்பு ஒளி கேட்கல சேரமான் பெருமான் நாயனா இருக்குன்னா, சுந்தரனுடைய பாட்டில் மயங்கி நின்றுட்டப்பா, சுந்தரனுடைய பாட்டில் மயங்கி நின்றுட்டப்பா. அதனால் கொஞ்சம் சிலம்பொலி ஒழிக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இப்போ அவன் மயங்கிட்டானா என்ன அர்த்தம்? சுந்தரனுடைய அன்பு அவனை அப்படி என்ன பண்ணுச்சு? ஈர்க்க வைத்தது. அப்போ இங்கே மருள் என்பது பித்து, அன்பினுடைய முதிர்ச்சியா. சுந்தரன் அதானே பாடுறான், பித்தா. என்னது? பித்தா. அவன் எடுப்புலையே அப்படி தானே பாடுறான். பெருமானே அதானே சொல்கிறான், நான் பித்தன் தானே சொல்கிறான். அவன் பெருமானு நான் பித்தன் சொல்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், அன்பு செலுத்துபவர்களிடத்தில் நான் பித்தனாக இருக்கின்றேன் என்று பேசுகிறேன். அதற்கு அடுத்ததாக, இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில்பல எண்ணினும் அன்பிற்கலவி செய்து ஆதிபிரான் வைத்த முன்பி பிறவி முன்பு இப்பிறவி முடிவது தானி என்று பேசுகிறார். அதாவது இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன். இன்பம் அப்படின்னு சொன்னால் முத்தியாகிய இன்பம், முத்தியாகிய இன்பம். இந்த முத்தியாகிய இன்பம் எப்படி கிட்டுகிறது? இந்த பிறவியை கொடுத்து, பிறவியிலே இந்த ஆன்மாக்கள் இச்சை திருந்திய பிறகு, இச்சை திருந்திய ஆன்மாக்களுக்கு என்ன செய்கிறான்? இன்பத்தை வழங்குகிறான். இச்சை திருந்திய ஆன்மாக்களுக்கு இன்பத்தை வழங்குகிறான். அப்போது முத்திக்கு காரணமாக ஏதுவாக இருப்பது பிறவி. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எல்லா உயிர்களும் பிறவிக்கு வந்து தான் என்ன பண்ணணும்? முத்திக்கு போகணும். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னு சொன்னால்,
எல்லா உயிர்களுக்குமே பிறவி கொடுத்துருக்கிறான். அதாவது என்ன, நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்றைக்கு உயிர் என்ற ஒன்று உண்டோ அன்றைக்கே எதை சார்ந்து இருந்தது? ஆணவத்தை சார்ந்து இருந்ததுன்னு பேசுகிறோம் இல்லையா? என்று நீ அன்று நான். என்றைக்கு உயிர் என்ற ஒன்று உண்டோ அன்றைக்கே அது ஆணவத்தை சார்ந்து இருந்தது. அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியே சார்ந்தது. அனாதியே சார்ந்தது. அப்போ எல்லா உயிர்களும் தானே ஆணவத்தை சார்ந்திருந்தது. ஆணவத்தை சார்ந்திருக்கக்கூடிய உயிர்களை மீட்டு எடுத்து திருவடியில் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனுகரண புவன போகத்தை படைத்து கொடுக்கிறான்றது நம்ம சாத்திரம் பேசுகிறது. அப்படி இருக்கின்ற போது எல்லா கருவிகளையும் எல்லா தத்துவங்களையும் பெருமான் நேரடியாக படைத்து கொடுக்கலன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது வித்யா தத்துவங்களை படைத்து கொடுக்கக்கூடிய அனந்தேஸ்வரரையோ ஆன்ம தத்துவங்களை படைத்து கொடுக்கக்கூடிய சீகண்ட பரமேஸ்வரனையோ இல்லையா, அவங்கெல்லாம் ஆன்மாக்கள் தானே, அவங்களும் ஆணவத்தை சார்ந்தவங்க தானே. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு மட்டும் எப்படி பிறவி இல்லாமலேயே அந்த பொறுப்பு வந்துவிட்டது என்று சொன்னால், அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். ஆணவத்தை பற்றுகின்ற நிலையில கூட, ஆணவத்தை பற்றுகின்ற நிலையில கூட எல்லா உயிர்களும் ஒரே மாதிரியாக பற்றவில்லை. ஆணவத்தை தான் சார்ந்தன. லேசாக சார்ந்திருக்கிற உயிர்களும் உண்டு, நல்லா ஆழ்ந்து போயிருக்கக்கூடிய உயிர்களும் உண்டு. அப்போ பெருமான் என்ன செய்கிறான்? உயிர்களுக்காக மானை காட்டி மானை பிடிப்பது போல உயிர்களுக்காக இந்த தனுகரண புவன போகத்தை படைப்பதற்காக பெருமான் என்ன செய்கிறான்னா, ஆணவத்தை எந்த உயிர் லேசாக பற்றி இருக்கிறதோ அந்த உயிர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து எடுத்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவர்களை அதிட்டித்து நின்று பெருமான் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த உலகத்தையும் உடம்பையும் படைத்து கொடுக்குறான். ஆக அனந்தேஸ்வரரோ அல்லது அனந்தேஸ்வரருடைய குழுவில் இருக்கக்கூடிய வித்யேஸ்வரர்களோ அல்லது சீகண்ட ருத்திரனோ அல்லது பிரம்மாவோ திருமாலோ மற்ற தேவர்களோ அவர்களெல்லாம் ஆணவத்தை சாராதவர்கள் என்று பொருள் அல்ல. எல்லோருமே ஆணவத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் நம்மை போன்று இறுக பற்றி கொள்ளாமல் லேசாக சார்ந்திருந்தார்கள். அதனால் அவர்களை அப்படி உயர்ந்த நிலையில் வைத்து இந்த உயிர்களுக்காக பெருங்கருணையோடு தனுகரண புவன போகங்களை படைத்து கொடுக்கின்றான். இப்போ எந்தெந்த தேவர்கள் எப்படியெல்லாம் ஆணவத்தை சார்ந்திருந்தார்கள், அவர்கள் அந்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு சென்ற பிறகும் கூட அந்த ஆணவத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று நாம் அடுத்த தந்திரத்தில் புராண தந்திரத்தில் மிக விரிவாக பேச இருக்கிறோம். புராண தந்திரத்தில் 2 செய்தி. ஒன்று, இந்த தேவர்களுக்கு, தேவர்கள்னு சொன்னால் தேவேந்திரன் மட்டும் இல்லை, திருமால் உட்பட அவர்களுடைய அகந்தையின் விளைவாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதையும், அதில் முத்தாய்ப்பாக கர்ப்பக்கிரியை, ஒரு உயிர் எப்படி கருவுற்று இந்த உலகத்தில் பிறவி எடுத்து வருகிறது என்பதை பற்றிய செய்திகளையும் நாம் அதில் பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த இன்பப் பிறவிக்கு இயல்வது செய்தவன், அதாவது முத்தியாகி இன்பத்திற்கு ஏதுவாக இருப்பது, காரணமாக இருப்பது எதுன்னு சொன்னால் பிறவி. அந்த பிறவி வருவதற்கு அதுக்கு காரணம் எதுன்னு சொன்னால் துன்ப பிறவி தொழில் பல எண்ணினும். அப்போ முத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிறவி வந்திருக்குது. இந்த பிறவி வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அனாதிய ஆணவத்தை சார்ந்த துன்பம். எப்படி இதை ஏய்ப்புப்படுத்துகிறார் பாரு. இந்த பிறவி முத்திக்கு காரணம். இப்போ நாம் எடுத்திருக்கிற பிறவி முத்திக்கு செல்வதற்கு வழிகாட்டுகின்ற பிறவி. எதுக்கு சார் வந்திருக்கிறோம்? இந்த பிறவி ஏன் எடுத்திருக்குன்னு சொன்னால் திருவடிக்கு போகிறதுக்கு தான்.
அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இல்லை. பெருமான் பிறவி கொடுத்துருக்குது எதுக்குன்னு சொன்னால் முத்தி பெறுவதற்காகத்தான். ஆனால் இந்த பிறவி எப்படி வந்தது? இந்த பிறவி எதற்கு வந்தது அப்படின்னு சொன்னால் முத்திக்கு. எப்படி வந்தது? ஆணவத்தை பற்றியதுனால. இப்படி நாம் வேறுபடுத்தி பார்க்கணும். இந்த பிறவி வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த பிறவி ஏன், அதை எப்போ இதை உணர முடியும் அப்படின்னு சொன்னால் திருவடி பேற்றுக்கு செல்வதற்காகத்தான் இந்த பிறவியை பெருமான் கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வு வந்தபோது இந்த மாதிரி ஒரு பிறவி வாய்த்ததற்கே நாம் பல கோடி பிறவி எடுத்து அவனுக்கு நன்றி சொல்லணும் சொல்றாருல்ல. இனித்த முடைய எடுத்த பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. யாரு? அப்பர் பெருமான் சொல்றாருல்ல. எல்லாரும் பிறவி வேண்டான்னு சொல்ல, ஆனால் சொல்றாரு மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. ஏன் தெரியுமா? இந்த பிறவி எடுத்ததுனால தான் அந்த தூக்கிய திருவடியை காணுகின்ற, அந்த திருவடியை அடைகின்ற வாய்ப்பு கிடைத்தது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பிறவி எப்படி சார் வந்தது அப்படின்னு சொன்னால் ஆணவத்தை சார்ந்ததுனால வந்தது. எதற்கு வந்திருக்குது? திருவடிக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறது. அப்போது முத்திக்கு காரணமாகி வந்திருக்கக்கூடிய இந்த பிறவி துன்பத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது, நாம் ஆணவத்தை சார்ந்ததுனால வந்தது என்று சொல்லுகிறார். அப்படி இந்த நிலையில் துன்ப பிறவிக்கு பல தொழில்களை நாம் செய்கிறோம். இந்த துன்ப பிறவியில் பல தொழிலை செய்கிறோம். ஒரு தொழிலாக செய்கிறோம். தொழில்னு சொன்னால் நாம் பொருளீட்டுவதற்காக செய்கின்ற தொழில் அல்ல, அது மட்டும் தொழில் அல்ல. உள்ளத்தால், உரையால், உடம்பால் செய்கின்ற வினைகள் இருக்கிறதே, அது எல்லாமே என்னதுதான்? தொழில். உள்ளத்தால் செய்கிறோம். மனம், வாக்கு, காயம் என்று நாம் வடமொழியில் சொல்லுகின்ற உள்ளத்தால், உரையால், உடம்பால் செய்கின்ற வினைகள் அத்தனையுமே என்னது? தொழில்கள். அவ்வளவு தொழில்களையும் செய்து, அப்படி இருந்தாலும் கூட பெருமான் எப்படி தெரியுமா இருக்கிறான்? அன்பில் கலவி செய்து ஆதிபிரான் வைத்த. எல்லாரிடத்திலும் பெருமான் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் அன்பு மட்டுமே எதிர்பார்த்து நிற்கிறான். எதை மட்டுமே எதிர்பார்த்து நிற்கிறான்? அன்பு மட்டுமே. பெருமானை திட்டினா கூட பரவாயில்ல, பெருமானை திட்டினா கூட பரவாயில்ல. ஆனால் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கும். என்ன சுந்தரனை மாதிரி திட்டணும் யாரும் கிடையாது. அப்போ நாமளும் திட்டிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நம்மக்கிட்ட பெருமான் அன்பு செலுத்தலையே, அருள் கொடுக்கலையேன்னு சொன்னால் சுந்தரன் அளவு கடந்த அன்பு வைத்தான். அதனால் அவன் திட்டினாலும் அதை எப்படி ஏற்றுக்கிட்டான்? எப்படி ஏற்றுக்கிட்டான்? அதை பாராட்டாக ஏற்றுக்கிட்டான். அவனுடைய இன்னும் சொல்ல போனால் அவன் திட்டணுங்கிறதுக்காகவே இவன் சில திருவிளையாடெல்லாம் பண்ணியிருக்கிறான். யார் திட்டணுங்கிறதுக்காக? நம்ம குழந்தை மார் மேலே எட்டி உதைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த அன்பு, அந்த அன்பை ஒன்றை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடியவன் யாருன்னா சிவபெருமான். ஆகவே முன்பு இப்பிறவி முடிவது தானே. இந்த பிறவி முடிவதற்கு வைத்திருக்கக்கூடிய ஒரே வழி எது தெரியுமா? அந்த அன்பு ஒன்றே. இந்த பிறவி முடியணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி எது? அன்பு தான். அன்பு செலுத்தினால் போதும், இந்த பிறவி முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக அன்பூறு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி இன்பூறு கண்ணியோடு ஏற்க இசைந்தன துன்பூறு கண்ணி ஐந்தாடு தொடக்கற்று நண்பூறு சிந்தையை நாடுமின் நீரே என்று பேசுகிறார். அதாவது அன்பூறு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி இல்லையா, ஒளி வடிவாக சோதியாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் அன்பு பொருந்துகின்ற சிந்தையின் உள்ளத்தில்
பல வகையான நிலைகளிலும் மேம்பட்டு நிற்கின்றானோ. யாரு? சிவபெருமான். அது எப்படி விளங்குமா? எப்படி அந்த உள்ளத்திலே அவர்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் பாலிப்பான் என்றெல்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் அவன் அருளை கொடுப்பான். அந்த அன்பு பொருந்திய உள்ளத்தில் இன்புறு கண்ணியோடு ஏற்க இசைந்தனன், இன்பம் பொருந்தி இருக்கக்கூடிய அறக்கருணை கண்ணுடையவளாக இருக்கக்கூடிய சக்தியோடே அந்த உள்ளங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இசைந்தனன். இந்து இசைந்தனன். இசைந்தனன் சொன்னால் விரும்பினன் அர்த்தம். அந்த உடன்பட்டு இருக்கின்றான் அர்த்தம், விரும்பி இருக்கின்றான் அர்த்தம் இல்லையா? அப்போ இறைவன் அந்த அன்பு உள்ளவர்களுடைய உள்ளங்களிலே, அன்பு உள்ளங்களிலேயே எப்படி எழுந்தருள்வான்னு சொன்னால் அருளோடு சக்தியோடு அம்மையோடு எழுந்தருள்வான். இங்கு நம் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணி யாரு? மணிவாசக பெருந்தகை. அப்போ எப்படி எழுந்தருளுகிறான் சொன்னால் தன்னுடைய அருளோடு சக்தியோடே எழுந்தருளுகின்றான். அப்படி அந்த துன்பம் பொருந்திய துன்புறு கண்ணி ஐந்தாடும் தொடக்கற்று. அப்போ இரண்டு விதமான சக்திகளை உடையவன் அர்த்தம். முதல்ல சொல்றார் இன்புறு கண்ணியோடுன்னு சொல்றார். இன்புறு கண்ணியோடுன்னா அறக்கருணையுடைய அருளாற்றல் அனுகிரக சக்தி. துன்புறு கண்ணி அப்படின்னு சொன்னால் மரக்கருணையுடைய திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி வழியாக என்ன சொல்றாரு? ஐந்தாடும் தொடக்கு அற்று. ஐந்தாடும் தொடக்கு அற்று. தொடக்கற்று. என்ன இங்கே ஐந்தாடுன்னு சொன்னால் ஐம்புலன்களின் வழியாக ஆடுகின்ற, ஐம்புலன்களின் வழியாக ஆடுகின்ற ஆட்டம். அது என்ன சொல்ற? தொடக்கு அற்று. அந்த ஆட்டம் ஆகிய கற்றினிருந்து விடுபட்டு நண்பொரு சிந்தையை நாடுமின் நீரே, அன்பு பொருந்திய மனத்தை பெற்று நீங்கள் அந்த வழியை நாடுங்கள் என்று பேசுகிறார். அப்போது திரும்ப 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 என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் அன்பு ஒன்றுத்தான் அடிப்படை. அந்த அன்பு உடையவர்களாக இருந்து இறைவனை அடைவதற்கு முற்படுங்கள் என்று பேசுகிறார். அதற்கடுத்தது புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குழாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு இது. அதாவது புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, அதாவது கணவனும் மனைவியும் கூடுகின்ற கூட்டத்தில் அந்த பெண்டிர் மேல் வைக்கின்ற, பெண்கள் மேல் வைக்கின்ற அன்பிலே அறிவடிந்து நிற்பது போல, அறிவழிந்து நிற்பது போல. இதை ஏன் அப்படி சிற்றின்பத்தை சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நம்முடைய திரு உந்தியார் நினைக்கிறேன், பெற்றனல் சிற்றின்பமே பேரின்பமாம் என்று உந்தி வர. இப்போ சிற்றின்பமே பேரின்பமாம் என்று பேசுகிறது. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்ன ஒற்றுமை? இந்த கூழ் கொடுத்துருக்காங்களா, சில்லன்னு கூழ் குடிங்க, அதுக்கப்புறம் பேசுவோம்.